சார் காங்கிரஸ்ல பல லட்சம் பேர் இருக்காங்க. பல லட்சம் பேருக்கு தனிப்பட்ட விதத்துல பல லட்சம் பேர் ஒரு கருத்து வச்சிருப்பான். சரிங்களா? அதெல்லாம் நீங்க கட்சி நிலைப்பாடுன்னு நீங்க எப்படி கருத முடியும்? திருச்சிவேலிசாமி அவர்கள் மாநில தலைவரா 2024 அப்ப என்ன பண்ணாங்க? இந்த கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு இந்த கூட்டணி மேல ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இந்த கூட்டணியோட விஷன்ல சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. பிஜேபி ஒரு பேக் ஃபுட்ல நிக்க வச்சிருக்கோம். அவங்களால இன்னைக்கு அவங்க நினைச்சதை பண்ண முடியாம அவங்க திணற அளவுக்கு இந்த கூட்டணி இன்னைக்கு இது பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால இந்த கருத்துக்கள்லாம் காலப்போக்கில் காணாம போயிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக பல தேர்தல்களை இங்கே சந்திச்சிருக்கீங்க. 2016 பிறகு ஒரு பலமான கூட்டணி என்பதில் மறுப்பு இல்லை. ஆனாலும் கூட கூட்டணிக்குள்ள மீண்டும் மீண்டும் ஒரு கலக குரல் இரண்டு தரப்புல இருந்தும் வராங்க. கடந்த காலங்களில் முன்னாள் தலைவர் திரு KS அழகிரி ஆனாலும் சரி, இன்றைக்கு கூட திருச்சிவேலிசாமி மாதிரியான நபர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய சொல்லாடலே முகம் சுளிக்கக்கூடிய அளவுல ஒரு வன்மத்தோட அந்த சொல்லாடலை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். இந்த நிலையில திமுக தலைமை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க அதை பெரிதுபடுத்த வேண்டாம், கவனமா இருங்க, நமக்கு டெல்லி தலைமையோடு நல்ல உறவு இருக்கு, முடிவுகளை சீட்டு எண்ணிக்கையை நாங்க பார்த்துப்போம், தேர்தல் வெற்றியை நீங்க பாருங்க, நம்ம விரும்பாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது காங்கிரஸ் உடைய தரப்புல. இப்ப திமுக தரப்புல இருந்தும் ஒரு நிர்வாகி ஒருவர் மதுரையில் நடந்த நிகழ்வில் வீரவணக்க நிகழ்வில் பேசுகிற பொழுது காங்கிரஸ் கட்சியில 3000-4000 ஓட்டு கூட கிடையாது, இதை தலைமை புரிஞ்சுக்கணும், சீட்டே கொடுக்க கூடாது இந்த தடவை அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்க இதை எப்படி அணுகுறீங்க? உங்க கேள்வியிலே பதில் கொடுத்துட்டீங்க நீங்க. சரிங்களா? இல்ல முதல்வர் பேசிய பிறகும் அந்த பதில் இல்ல அதாவது இப்ப இவங்க பால் அடிக்கிறாங்க. இல்ல அதாவது இன்னைக்கு என்னன்னா ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கும். சரிங்களா? ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கிறது, இன்னொரு பக்கம் தேசிய லெவல்ல. சரிங்களா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆளுநர் வராரு. சரிங்களா? அவரோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணாம, சரிங்களா, நான் ஆளுநர் உரையை நான் பேச மாட்டேன், அவரோட தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆளுநர் உரையை பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவர் புறக்கணிச்சுட்டு போறாரு. அது அவருடைய சுதந்திரம். ஏது எப்படி மரபெல்லாம் சட்டமாகாதுன்றாங்க. இல்ல தெளிவா சொல்றாங்க, மரபு சட்டமாகாது. இல்ல அதாவது ஒரு ஆளுநருக்குன்னு அவருக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அதை ஆளுநர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? இதே தொடர்ச்சியா பண்றாரு ஆளுநர். சரிங்களா? இந்த ஆளுநர் அவர்கள் ரொம்ப தொடர்ச்சியா பண்றாரு. எத்தனை கண்டினியூஸா மூன்றாவது ஆண்டு. சரிங்களா? சார், நீங்க ஒரு அசம்பிளியை அவமானப்படுத்துறீங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அவமானப்படுத்துறீங்க, ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துறீங்க, ஜனநாயகத்தை அவமானப்படுத்துறீங்க, இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தினோட விதிகளை நீங்க மதிக்காம அவமானப்படுத்துறீங்க. சரிங்களா? அதாவது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. சரிங்களா? ஒரு ஆளுநர் நீங்க வரீங்க, நீங்க உங்களுக்குள்ள 1000 கருத்துக்கள் இருக்கலாம். சரிங்களா? இங்க ஒரு ஆளுநர் ஒரு சட்டத்தை, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது இங்க அசம்பிளில இருந்து கொடுக்குறாங்க, நீங்க அதை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க. இதே இது படித்தே ஆகணுமான்னு கேக்குறாங்க சார். அப்புறம் இல்ல எனக்கு படிக்கணுமா? அதுல முரண்பட்ட கருத்து இருக்கு சார். கவர்னர் இருக்குன்றாரு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. சரிங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு இந்த ஆளுநர் அவர்கள் பேசாம கிளம்பி போயிட்டாரு. சார், அவர் பேச விடல சார். மைக் அவரு பேச விடலையா? மைக் ஆஃப் பண்றீங்க, அவமானப்படுத்துறீங்க. சார், ஆளுநர் கொடுத்திருக்காரு சார். முதல் பாயிண்ட் அதுதான், பேச விடல. தொடர்ச்சியா தமிழக மக்களோட உணர்வை அவமானப்படுத்துறது ஆளுநர் தான். சரிங்களா? ஆளுநர் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டோட தமிழ் மக்களோட உணர்வுகளை பல இடங்கள்ல, சரிங்களா, பல இடங்கள்ல அவமானப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஆளுநர் போயிட்டு ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டுல அந்த நிலைமை இந்த நிலைமைன்னு சொல்றாரு. சார், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். எஸ் ஆர் நோ? அதாவது சார், தமிழ்நாட்டுக்கு, அதாவது பிஜேபி மாநிலங்கள்ல அந்த இது நீங்க அங்கதான் நகருவீங்கன்னு தெரியும். ஒப்பிடு. சரி, நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு ஆர்கனைசேஷன் இது பண்றாங்க. சரிங்களா? ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுக்கிறாங்க.
அதாவது வந்து இந்தியாவிலே சேஃபஸ்ட் சிட்டி ஒரு 25 சிட்டிஸ் இருக்கு சரிங்களா. ஒரு சேஃபஸ்ட் சிட்டிஸ்னு ஒரு டாப் 25 சிட்டி நகரங்கள் எடுக்கிறாங்க சரிங்களா. அதில் 7 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. சரி, அப்புறம் இதுவே உங்களுக்கு பதில கொடுத்துருச்சே. ஏன் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி கோர்ட்டு சொல்லியிருக்கு சரிங்களா. கோர்ட்டுலேருந்து சொல்லியிருக்காங்க, அதாவது விமன் சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. எவ்வளோ திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சார். என்ன நோக்கம் ஆளுநருக்கு சார்? ஆளுநருக்கு என்ன நோக்கம்? அவருக்கு வந்து ஆளுநர் வந்து ஆளுநராகவே இது வரைக்கும் செயல்படல. அவர் ஒரு பிஜேபி ஏஜென்ட்டாக தானே செயல்பட்டு இருக்காரு இங்கே. இன்னொன்று அந்த அசம்பிளி அவர் இன்னொரு விஷயமா நான் சொல்லிடுறேன். போயிட்டு சொல்லியிருக்காரு சூசைட் கேபிட்டல்னு தமிழ்நாட்டை சொல்லி. எவ்வளோ தவறான விஷயம் இது சார். இந்தியாவிலே அதிகமாக சூசைட் நடக்கிற இடம் மகாராஷ்டிரா. நீங்கள் அது எவ்வளோ ஒரு பொய்யான கருத்து தானே, அது உண்மைக்கு புறமான விஷயம் தானே. இருக்கிறதுலே இந்தியாவிலே அதிகமான சூசைட்ஸ் நடக்கிற இடம் மகாராஷ்டிராவில் தானே நடக்குது சரிங்களா. தமிழ்நாடு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுமே உண்மைக்கு முரண்பாடான பொய்யான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னா அசம்பிளி ஒரு ரெசல்யூஷனை போட்டிருக்கு சரிங்களா. அசம்பிளி வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை குறை வேலையை நெருக்குறீங்க. 100 நாள் அதுலேருந்து தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களோட பேர் எடுத்திருக்கீங்க. அதனால இந்த அசம்பிளி அதுக்கு எதிராக, அதாவது தமிழ்நாடு அதுக்கு எதிராக கொண்டு வராங்க சரிங்களா. அந்த கவர்னர் அட்ரஸ்ல அதை மென்ஷன் பண்றாங்க. எப்படி பிஜேபிக்காக செயல்படுற ஆளுநர் எப்படி அது பேசுவாரு? இதை அதாவது வந்து ஒரு 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 அசம்பிளி எடுத்துட்டு வர தீர்மானம் சார். ஒரு அசம்பிளி ஒரு இந்த விஷயத்த நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஏற்புடையதா இல்லை, நீங்கள் வந்து இந்த திட்டமே அடிப்படையிலே ஒரு நீங்கள் இந்த விபி கிராம் ஜீன் எடுத்துட்டு வரீங்களே, இது அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்தை குறை வேலையை நெருக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு வர திட்டம் வந்து அடிப்படையிலே நாசகரமான திட்டமா இருக்கு பெரிய சார். அது 60-40 சரிங்களா. இதுக்கு முன்னாடி அதாவது வந்து இந்த ஒரு 30 செகண்ட்ல நான் இதை சொல்றேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து ஒரு ரொம்ப புரட்சிகரமான திட்டம் சரிங்களா. ஒரு 2 ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அதாவது வந்து அதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜா இயர் பை இயர் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்களும் 55% மேலே 50%க்கு மேலே பெண்கள் தான் அதில் பயனாளிகள். ஆண்டுக்காண்டு கடந்த ஆண்டில் வந்து 58% பெண்கள். எல்லா வருஷமே மோர் தேன் 50%, 55% மேலே தான் இருந்திருக்காங்க. இது ஒரு விஷயம். ஏன்னா பொருளாதார ரீதியாக பெண்கள் கையில் ஒரு ஆமாம் சார். அதாவது வந்து மகாத்மா காந்தி அவர்களா இருக்கட்டும் சரி, அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும் சரி, தந்தை பெரியாரா இருக்கட்டும் சரி, இவங்கெல்லாம் யாருக்காக உழைச்சாங்க? விமன் எமான்சிபேஷனுக்காக உழைச்சாங்க. அதை அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கு சரிங்களா. நீங்க எவ்வளோ இந்த ரேஷியோ வந்து நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல போனா கூட பார்க்க முடியாது. நீங்க இன்னொன்னு இந்த ஈக்குவல் வேஜஸ், நீங்க பல இடங்கள்ல இந்த ஈக்குவல் வேஜஸை என்ஷூர் பண்ணிருக்கீங்க இந்த திட்டம். இன்னொரு ஆஸ்பெக்ட் சரிங்களா. அதாவது வந்து நம்ம ஒரு வேலை செய்யறோம், நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலை உங்களுக்கு வந்து அதுக்காக நீங்க சம்பளம் ஒரு சம்பளமோ ரெம்யூனரேஷனோ வந்துடுது. ஆனா அந்த வேலையோட பயன்பாடு டைரக்டா உங்களோட வாழ்க்கையிலே பயன்பெறுமா? எவ்வளவு இடங்கள்ல அது நடக்கும்? இல்ல நான் கேட்கிறேன், இப்போ நீங்க இருக்கிறீங்க, ஒரு வேலை செய்றீங்க, அதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஏதோ பண்றீங்க, நேரடியாக சரியா, நேரடியாக அந்த வேலை உங்க வாழ்க்கையிலே பலன் கிடையாது. ஆனா துறைகள்ல கிடையாது, பல துறைகள் இந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டம் நடக்கும். ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு 266 வகையான வேலைகள் இருக்கு. அது என்ன வேலை? நீங்க உங்க பஞ்சாயத்திலே உங்க வில்லேஜஸ்க்கான சோர்ஸ், அதாவது வந்து நீர்நிலைகளை உருவாக்குறீங்க. அது என்ன ஆகுது? அந்த நீர்நிலைகள் உங்க வாழ்க்கையில டைரக்டா நீங்க ஒரு வேலையும் நீங்க ஒரு உழைப்பையும் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது, அந்த வேலைக்கான சம்பளமும் நம்மளுக்கு கிடைக்குது, அதோட பயனும் நமக்கு நேரடியாக கிடைக்குது சரிங்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்னைக்கு இதை நீங்க என்ன பண்றீங்க? பிஎம் காட்டி ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீம் கூட இன்டிகிரேட் பண்றீங்க. அது எப்படி பயன்பெறும்? நாங்க வந்து டியூரபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம், அதை பண்றோன்றீங்க, எப்படி பயன்பெற போகுது? இந்த மாதிரி நீங்க இங்க வந்து அடிப்படையிலே இந்த புரட்சிகரமான திட்டத்தை அழிச்சு சரிங்களா, நீங்க வந்து ஒரு நாசகரமான செயலில் ஈடுபட்டுட்டு வரீங்க சரிங்களா. அதுக்கு எதிராக தமிழ்நாடு அசம்பிளியும் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வராங்க சரிங்களா. அதுக்காக நீங்க எவ்வளவு உண்மைக்கு முரணான தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, ஆளுகிற அரசுக்கு எதிராக, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு ஆளுநர் நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்றத கடந்த காலங்கள்ல நம்ம இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் சார். நான் இன்னும் கவனமா கேட்கிறேன், இது அரசுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி, உங்க கூட இருக்கவங்களே கொடுக்குறாங்க நெருக்கடி, அதை கேட்கிறேன். நெருக்கடி நான் சொல்றேன். ஒரு நிர்வாகி பேசுறாரு, நெருக்கடி கொடுக்குறாரு, காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது
இது இது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், உங்க கேள்வியிலே அதுக்கான பதில் இருந்தது. ஒரு நிர்வாகி ஒரு விஷயத்த பேசுறாரு, எங்க தலைவர் அதுக்கு கண்டனம் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க, இதோட அது முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க அப்படி விட மாட்டாங்க. இல்லங்க, அதாவது நான் என்ன பண்றேன்னா, நீங்க இது ஒரு இன்ஸ்டன்ஸ். சரிங்களா? கண்டினியூஸா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம், இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்புன்னு எதனா ஒண்ணு, ஏதாவது ஒரு கதையை கட்டி விடுவோமான்றது. ரொம்ப நேர்மையோட கேக்குறோம். சொல்லுங்க. நாங்க வந்து அப்படி எதிர்பார்க்கல, நடக்கிறதே கேக்குறோம். நடந்துருக்கு எங்க சார் காட்டுறோம் சார். அதாவது வந்து நான் அதான் திரும்பி திரும்பி சொல்றேன், நடக்காததை நம்ம பேசிட்டு இருக்கோம், நடந்ததை பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், அதுதான் சொல்றேன். நீங்க அது நேத்து ஒரு விஷயம் ஒரு நிர்வாகி அந்த மாதிரி பேசுறாங்க. சரிங்களா? அதுக்கு எங்க தலைவர் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. சரிங்களா? இது வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை, இது வந்து இதுன்ட்டு எங்க தலைவர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. அதோட முடிஞ்சுது. எதிர்கட்சி விட மாட்டாங்களா? அதுதான் சார் எதிர்கட்சி. நான் சொன்னேன் பாத்தீங்களா, எதிர்கட்சிங்க வந்து இன்னைக்கு இல்ல, நீங்க இதே வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே பேக்வர்ட் பண்ணி போங்க. 2024 அப்ப என்ன பண்ணாங்க? எவ்வளவு கதையை கட்டினாங்க. எதிர்கட்சிகளுக்கு வந்து இந்த கூட்டணி மேல ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி டிராவல் பண்ண விஷயங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் பாருங்க. இந்த நாட்டோட ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி. ஒரு 3 விஷயம் நான் சொல்றேன். காஸ்ட் சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டணி ரொம்ப தீவிரமா ஒன்னா டிராவல் பண்ணாங்க. அதே மாதிரி எஸ்ஐஆர், நீங்க இந்த ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூன்றத அழிக்கிறதுக்காக நீங்க வந்து எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க. சரிங்களா? அதாவது வந்து நம்ம ஃபண்டமெண்டல், அதாவது நம்ம அடிப்படை ஓட்டு உரிமையே பறிக்கிறதுக்காக எஸ்ஐஆர் எடுத்துருந்தீங்க. அதுல இந்த கூட்டணி ஒன்னா டிராவல் பண்ணிருக்கு. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம், இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கூட்டணி நின்று ஒன்னா பயணிச்சுட்டு வருது. சரிங்களா? இதெல்லாம் பிடிக்காதவங்க இவங்க வந்து நம்ம எப்படின்னா வந்து இங்க இருக்கிற ஜனநாயகத்தை அழிச்சிடலாம், எப்படின்னா மனுவாதத்தை உள்ள எடுத்துட்டு வந்துடலான்ட்டு ஒரு கும்பல் வந்து ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணுது. அப்ப வந்து இந்த கூட்டணி இவ்வளவு இன்டாக்டா இருந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து இந்த விஷயங்கள் நான் சொன்ன இந்த 3 ஆஸ்பெக்ட் ரொம்ப குரூஷியலான ஆஸ்பெக்ட். அதாவது வந்து இந்த பொலிட்டிக்கல் டிஃபைனிங் ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் டிஃபைனிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த கூட்டணி இப்படி டிராவல் பண்றாங்களேன்றதுக்காக அவங்க எதனா ஒரு கதையை கலப்பாங்க. எதனா ஒண்ணு ஏதாவது ஒரு சின்ன திரு டிடிவி அவர்களோ டிடிவி அல்லாத கூட்டணியில இருக்க மற்ற நபர்கள் யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் இந்த கருத்தை பேசியிருக்காங்கன்னு நான் சொல்லல சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து முன்னாள் தலைவர் அழகிரி ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி ஆனாலும் இந்த பக்கம் திமுக தரப்புல இருந்து உங்களுக்குள்ள நடக்கிறது தானே அவங்க மேற்கோள். இல்ல நீங்க பாருங்க, நீங்க எங்க கூட்டணியை பொருந்தா கூட்டணின்றீங்க. டிடிவி எடப்பாடி கிட்ட வந்ததுக்கு அவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க. அங்க பாருங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை மோதல் ரொம்ப மோசமா இருக்கு. சரி, பயன்படுத்தக்கூடாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு திருச்சி வேலுசாமி அவர்கள். இல்ல திருச்சி வேலுசாமி எனக்கு அது வந்து பெருசா ஒரு உங்களுக்கே மனம் இல்லங்க, மனம் உறுத்துறது இல்லங்க. நீங்க தவிர்க்கிறீங்க. இல்லங்க சார், நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். திருச்சி காங்கிரஸ் இல்லையா சார்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிங்களா சார்? காங்கிரஸ்ல பல லட்சம் பேர் இருக்காங்க. சரிங்களா? பல லட்சம் பேருக்கு தனிப்பட்ட விதத்துல பல லட்சம் பேர் ஒரு கருத்து வச்சிருக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க கட்சி நிலைப்பாடுன்னு நீங்க எப்படி கருத முடியும்? திருச்சி வேலுசாமி அவர்கள் மாநில தலைவரா? கிடையாது. திருச்சி வேலுசாமி அவர்கள் முன்னாள் மாநில தலைவரா? கிடையவே கிடையாது. திருச்சி வேலுசாமி அவர்கள் எம்எல்ஏவா? கிடையாது. அதுவே வருத்தப்படுறாரு. இல்லங்க, நீங்க அப்புறம் நீங்க வந்து அவரை தேடி மட்டும் கேமராவை மைக் சார் நீங்க அதுதான் மேடையில ஏறாரு. துக்ளக் விழா மேடையில ஏறாரு. இல்ல சார், அதாவது வந்து முக்கியத்துவம் பெற இடத்துல இருக்காரு. எது சார்? இல்ல இருக்கு 20 இல்லங்க, நானே இப்போ சொல்றேன் பாத்தீங்களா? நீங்க வந்து அதாவது வந்து இங்க ஏதாவது நீங்க ஒரு அன்ஆத்தரைஸ்டு, சரிங்களா, அவர் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசவோ இல்லை இது நான் இவ்வளவு கேள்விகள் கேட்டேன். அது எதுவுமே இல்லாம நீங்க எதாவது சும்மா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணுன்றதுக்காக அவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க அது வந்து கட்சி நிலைப்பாடு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கறது உண்மையில அதை வந்து அதுக்கு கேமரா சார் மைக்கு கேமரா இல்ல எனக்கு சார் அவர் மைக்கு கேமரா மேடையில ஏறாரு சார் அவரு. இல்ல அதுதான் சொல்றேன்லங்க சார். அது வந்து அது வந்து கட்சி இதுவோ கட்சி நிலைப்பாடோ கட்சிக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சரிங்களா? அதாவது வந்து இப்போ நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்துல இதை முடிச்சிட்டேன். சரிங்களா? திருச்சி வேலுசாமி அவர்கள் மாநில தலைவரா?
காங்கிரஸ்காரரா இல்லையா சார் நீங்க சார்? காங்கிரஸ்காரரா இல்லையா சார்? இல்லங்க சார். என்ன சார், நான் பாக்குற மக்களுக்காக கேக்குறேன். சரி திருச்சி வேலுசாமி காங்கிரஸ்காரரா? சார் இல்லங்க சார். தலைமைக்கு கட்டுப்படாம இருக்காரா இல்லையா? இல்லங்க சார். தலைமை தன்னுடைய ஆளுமை திறனை பயன்படுத்தலன்னு தெரியுதா? இல்ல இல்ல நீங்க வந்து அதாவது வந்து ஆளுமை இருக்கா சார் காங்கிரஸ் தலைமைக்குன்ற சார் கேள்வி பாக்குற மக்கள் கேட்க இல்ல மாட்டாங்க. இந்த காங்கிரஸ்க்கு சார் இன்னைக்கு இந்த அதாவது வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக உழைச்சது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு ஆமா, அதுதான் அவரு சொல்றாரு. இன்னைக்கு இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனை கபலீகரம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக நின்னுட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதையும் அவர் சொல்றாரு. அப்புறம் நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆளுமை இருக்கான்ற ரெண்டு கேள்வி பாயிண்ட் அவர் கேக்குறீங்க. சொல்றாரு சார். வேற என்ன சொல்றாரு? சரி நாட்டோட சுதந்திரத்துக்காக சார் நான் திரும்பி சொல்லிடுறேன் சார். சரிங்களா? நீங்க இந்த விஷயங்கள்ல வந்து நீங்க திரும்பி நீங்க வந்து அவர் சொல்றது அது அன்ஆத்தரைஸ்ட். நீங்க அதுக்கு திரும்பி எனக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறது வந்து தலைமை நோன்னு சொல்ல மாட்டேன்னு கேக்குறேன். என்ன புரியல? பாக்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தலைமை நோ சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு பக்கம் தலைமை கதவை திறந்து வச்சு நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சார் பல இடங்கள்ல தலைவர் எங்க மாநில தலைவர் சொல்லிட்டாரு சார். காங்கிரஸ் கட்சியில என்னைக்குமே இந்த பின்னாடி பேசுற வரலாறு காங்கிரஸுக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை சார். எல்லாமே நேருக்கு நேராக போயிருக்கிற கட்சி சார். 140 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு கட்சி சார். கட்சி வரலாறுல எங்க சார் அந்த மாதிரி இருக்கு? சரிங்களா? பல வாட்டி பல மேடைகள்ல பல பிரஸ் மீட்ல தலைவர் அவர்கள் சொல்லிட்டாரு. நீங்க இந்த கேட்கிற கேள்விக்கு வந்து பல வாட்டி பதில் சொல்லியாச்சு. சரிங்களா? காங்கிரஸ் கட்சி என்னைக்கு இருந்தாலுமே எங்குமே இந்த பின்புறமா இது பண்ற வரலாறே காங்கிரஸ் கட்சி கிடையாது. சரிங்களா? நீங்க எதிர்கட்சிகள் இத பேசினா என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? எது நான் சொன்னதே எதிர்கட்சியும் பேசுறாங்க. எது சமூக ஊடகங்கள்ல அது பாருங்க, மேலக்கே அவர் இருக்காரு செல்வ பெருந்தகை, அவர் கட்சியில இருக்க திருச்சி வேலுசாமி இப்படி பேசுறாரு. எதிர்கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்களே சார். வீடியோட போய் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க சரி நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லன்னு நான் ஒரு விஷயம் கேக்குறேன். சரிங்களா? கிளவரா எனக்கு இன்னொரு லைன்ல பதிலே நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் நானு. சரிங்களா? சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேசுறாரு. இல்ல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வராரு. சரிங்களா? பிஜேபிக்கு நிர்வாகம் பண்ற தகுதியே இல்லை, நிர்வாகமே பண்ண தெரியாது, அப்புறம் நிதி அமைச்சருக்கு நிதி ஃபைனான்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்றாரு. சொல்றாரு நிதி அமைச்சர் கணவரே அப்படிதான் சொல்றாரு. சரிங்களா? அது சுப்பிரமணிய சுவாமி பிஜேபி அப்போ அதுதான் பிஜேபியோட கருத்தா? இல்ல எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. பேசினாதான் இல்ல சார், அவரோட அடையாளமே அதுதான். அப்படி பேசினதா சுப்பிரமணிய சாமி. இதுல இப்போ நான் சொல்றது புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். இதை இப்படியே நான் ஓப்பனா விட்டுறேன். சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சு இவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல நான் எதுவுமே பேசல. நான் அப்படியே ஓப்பனா விட்டுறேன். சரிங்களா? நான் இது அப்படியே இதோட நான் இது ஓப்பனா விட்டுறேன். சரிங்களா? இல்ல இப்ப இவரு கூட திமுக கூட பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு சார். அதுக்காக தான் கேக்குறேன். இன்னைக்கு கூட மறுபடியும் நம்ம அதை பேச வேண்டிய காரணம் 3000-4000 பேர் கூட காங்கிரஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இதை பாக்குற மக்கள் கூட என்ன சார் உணர்வாங்க? அப்படிதான் இருக்குமோ? இல்ல சார் நானு அதாவது வந்து இது திமுக தரப்புல பேச இல்ல நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது வந்து இப்போ வந்து 2 தலைமையிலையும் ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் அதை மீறி நான் வந்து அந்த கட்சி கட்டுப்பாடுல நிக்கிறாள். சரிங்களா? கட்சி கட்டுப்பாடுல நிக்கிறாள் 2. அதாவது வந்து எங்க தலைமையும் சரி தலைமையும் நல்ல உடன்படிக்கையில தெளிவா இருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வந்து நான் என்ன புரிதலுக்காக கேக்குறேன். இல்ல நான் ஒரே விஷயம் சொல்லி பாக்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க இப்போ வந்து அவர் பேசியிருக்காரு, அது எங்க தலைவர் கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. சரி, புரியுதுங்களா? அதுக்கு மீறி ஒரு கட்சியோட மாநில தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்ப அதை மீறி ஒரு தனி நபர் ஒரு ஃபேக்ட் இருக்கா? அது உணர்றீங்களா? இல்ல புரியல. கிரவுண்ட் லெவல்ல அப்படி பேசிக்கிறாங்களோ? இல்ல சார், அதாவது வந்து இங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண திமுக நிர்வாகி சொல்ற மெசேஜ்ன்றது, தலைவரே இந்த முறை அதிகமா கொடுத்துறாதீங்க தலைவரே, சீட்டை வேண்டாம் தலைவரே அப்படின்னு கொடுக்குற மெசேஜ் மாதிரி இருக்கு. இல்லங்க நீங்க இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. சரிங்களா? அதாவது வந்து ஒரு கட்சி நிலைப்பாடுக்கு நீங்க சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், இப்போ ஒரு கட்சியில பல லட்சம் பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதுல பல லட்சம் பேர் ஆளாளுக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. பல லட்சம் பேருக்கு பல லட்சம் கருத்து இருக்கும். அந்த பல லட்சம் கருத்துக்கு வந்து நான் பல லட்சம் பதில் சொல்ல முடியாது. முடியாது. சரிங்களா? நீங்க வந்து தலைமை என்ன சொல்லியிருக்காங்க,
தலைமையை பற்றி தலைமை இந்த கட்சி நிலைப்பாடு தலைமை இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இப்போ தேசிய தலைமை இதை சொல்லியிருக்காங்க சார், மாநில தலைமையிலேருந்து இதை சொல்லியிருக்காங்க, இதுதானே கட்சி நிலைப்பாடு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது நான் அந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுக்க முடியும். நான் இங்கே 1,00,000 கருத்துக்களுக்கு நான் 1,00,000 பதில என்னாலையும் கொடுக்க முடியாது. நீ உங்களாலே அதை 1,00,000 இந்த நிகழ்ச்சி தொடங்குல இருந்து நான் கேட்கிற ஒரு பாயிண்ட், நான் ஒரு புள்ளிக்கு தான் உங்களை கொண்டு போகணும்னு சொல்லுங்க தெளிவா. இதெல்லாம் களத்துல நடந்துட்டு இருக்கு சார், இது பாருங்க நடந்துட்டு இருக்கு. இத எதிர்க்கட்சிகள் பேசு பொருளா மாத்துறாங்க சார். நான் ஒரு எதிர்கொள்ள போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், எதிர்க்கட்சிகள் வைக்கிற புள்ளிக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறேன். இல்லங்க சார், முதல்ல நான் எதிர்கட்சிகளை பார்த்து இப்போ எதிர் வரிசையில் இருக்கவங்களை பார்த்து நான் முதல்ல ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிறோம், சரிங்களா? அதாவது வந்து திரு அண்ணாமலை அவர்கள், சரிங்களா, நீங்க சொல்ற உங்க கட்சி முன்னாள் தலைவராக முன்னாள் தலைவராக மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பத்தி எப்படி பேசினாரு, சரிங்களா? அண்ணாமலை அவர் அப்புறம் அதிமுக எதுக்கு போங்க, அதிமுக என்ன பண்ணீங்க? இதே இன்னைக்கு இருக்கிற திரு டிடிவி தினகரன் அவர்கள் பங்காளின்ட்டார் சார், தூக்குல சார், ஏதாவது கூட்டணி வைக்கிறது தூக்குல தொங்குன்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தினாரு, நம்ம பயன்படுத்தல. அவர் பயன்படுத்திருக்காரு, சரிங்களா? ஓடிட்டு இருக்கு. அவர் பயன்படுத்தினாரு, சரிங்களா? தங்க கயிறா இருக்கும் இல்லைங்க சார், அது அவரு சொன்ன வார்த்தை, சரிங்களா? அது அவரு சொன்ன வார்த்தை, சரிங்களா? நீங்க வந்து எங்க கூட்டணிக்குள்ள அதை இந்த கூட்டணிக்குள்ள நீங்களா ஏதாவது ஒரு 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 விஷயத்த கிடைக்குமா அப்படின்ட்டு எதோ போட்டு பாக்குறாங்க. இப்போ இல்ல, இது வந்து 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, 2019க்கு முன்னாடியும் சரி, 2016 சரி, தொடர்ந்து இந்த கூட்டணி டிராவல் பண்ணிட்டே வருது, சரிங்களா? 2016 அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும் சரி, 2019 லோக்சபாவா இருக்கட்டும் சரி, தொடர்ந்து இவங்க எதனா ஒரு கருத்துக்கு எதனா ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் வராங்க. இந்த கூட்டணியும் தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த எதிர்கட்சி கிரியேட் பண்ற கான்ஸ்பிரசி இதெல்லாம் எதுவுமே மதிக்காம இந்த கூட்டணி அப்படியே நல்லா வந்து இந்த கூட்டணியோட விஷன்ல சக்சஸ் ஆகிட்டு வந்துருக்கும், சரிங்களா? அதாவது வந்து பிஜேபி ஒரு பேக் ஃபுட்டில் நிற்க வச்சுருக்கோம். பிஜேபி வந்து அவங்களால இன்னைக்கு அவங்க நினைச்சதை பண்ண முடியாமல் அவங்க வந்து திணற அளவுக்கு இந்த கூட்டணி இன்னைக்கு இது பண்ணிட்டு வந்திருக்கு. அதனால இந்த கருத்துக்கள்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும் அதெல்லாம், சரிங்களா? இந்த கூட்டணிக்குள்ள எதனா ஒரு கருத்துக்களை எடுத்துட்டு வந்து இது பண்ணி எதனா இந்த கூட்டணி எப்படின்னா ஒரு எதனா ஒன்று பண்ணலான்னு ஒரு உடைக்கலான்னு முயற்சி பண்றாங்க. இந்த கருத்துக்கள்லாம் அதாவது இந்த கருத்துக்கள்லாம் இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வரல, இதெல்லாம் வந்து முன்னாடில இருந்தே வந்து இருக்கு. பயன் தராதுன்றீங்க, காலப்போக்கில் காணாம போயிடும்ன்றேன். அவ்வளவுதான், இத்தனை வருஷம் வந்திருக்கோம், இதுக்கப்புறமும் ஒண்ணுமே அது காலப்போக்கில் காணாம போயிடும், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.